இந்த பிள்ளைய பிறந்த இடத்திலேயே கொல்ல வச்சுனோம். யாரு ஆக்கள் சொன்னவங்க இந்த பிள்ளை நாங்கள் என்ன இப்போ பிள்ளைக்கு ஒரு ஆள் ஊர்க்காரங்களை வந்து சொன்னா வந்து பிள்ளைய கொண்டுடுங்கன்னு சொல்லி அது பிறந்து அங்கே கொண்டாந்து அப்படியே சொல்லிட்டாங்க இந்த பிள்ளை உங்களுக்கு என்ன இது என்னைய போகிறா அவ்வளோ அழகு நிறைய தாய் வந்து பிள்ளை வந்து ஊனமுற்று பிறந்ததும் உதறி சென்றுட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி வந்து ஊர் மக்களை சொல்லியிருந்தாங்க இந்த ஊனமுற்று பிறந்த குழந்தை வந்து எதுக்காக அந்த பிள்ளைய வந்து கொண்டு வீசுறீங்க அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி பலவிதமாக வந்து ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க பிள்ளைய கொள்ள சொல்லி சொன்னவங்க ஊரில் உள்ள அகல் அங்கே முன்ன இருந்த அப்படி பிள்ளைய வந்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னவங்களுக்கு என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன் நான் வளர்ப்பேன், நான் பிஜே எடுத்தேன்னா நான் வளர்ப்பேன். ஒரு ஊர்க்காரங்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு மனுஷன் வந்து பிறக்கிறதுன்றது வந்து வரம். அது ஒரு சில இதுகள் இல்லாமல் பிறக்கிறன்றதை வச்சுக்கொண்டு அவங்கள உயிரை எடுக்க சொல்கிறது வந்து யாருக்குமே உரிமை கிடையாது. உரிமை இல்லை. இதே இது வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து இப்படி ஊனமுற்று தெரிஞ்சு பிறந்திருந்தால் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு உங்களோட பிள்ளைகள் வந்து கொண்டு இருங்கன்னு சொல்லுவீங்களான்றதை வந்து யோசிச்சு பாருங்கள். ஊனமுற்று பிறந்த பிள்ளையை வந்துட்டு தாய் மதிக்காட்டியும் தாயை வந்து பெற்றெடுத்த நான் மதிப்போம் அப்படிங்கிறது காரணம் காட்டி அந்த பாட்டி வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பேரும் ஒரு கதையும் கதைக்க தேவையில்லை, எனக்கு கடவுள் தந்த பிள்ளை நான். அப்போ உங்களோட தாய் என்ன சொன்னவங்க அப்படி ஆக்கள் சொன்னது? அவள் விட்டுட்டு போயிட்டாவே இந்த கால் நரிக்க முழங்காலத்திலே இதுக்குள்ள இருந்து இந்த வட்டிக்காங்க வருங்க இங்க இருந்து இங்கே உங்கெல்லாம் ஆபரேஷன் அக்கா ஒரு வாசல் துப்புரா இல்லை 2 வயதுல வட்டி 4 வயதுல மூணுனவங்க பை வச்சுட்டு இருந்தவங்க வகுத்துல. பிள்ளைகள் வந்து எப்படி பிறந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் தாய். ஏன்னா பிறக்க போற பிள்ளை உண்மையில எப்படி இருக்க போறதுன்றது தெரியாம தான் நான் பிள்ளை வந்து பெற்றெடுப்போம். பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு பிள்ளை வந்துட்டு கருப்பா இருக்குது, பிள்ளை வந்துட்டு ஊனமுற்று பிறந்திருக்கு அப்படிங்கிறதுல விட்டுட்டு போகணும்னு சொன்னா அது தாயே கிடையாது. நல்ல நிலை இருந்தால் கொண்டு போயிருப்பா வாக்கும். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்கிழப்பில் ஐயங்கனி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு திங்களுக்கான உதவி. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி ஒருத்தங்களுக்கான உதவி பண்ணியிருந்தோம் அந்த பெருமையை தான். அதாவது ஊனமுற்று பிறந்ததை காரணம் காட்டி உதறி சென்ற தாய் அப்படி சொல்லி நாங்கள் முன்னாடியே வந்து வீடியோ உங்களுக்கு காண்பிச்சிருப்போம். ஸோ அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் அந்த பிள்ளைண்ட பாட்டியும் அவங்களும் யாசகம் வேண்டி தான் தங்களோட வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அவங்களுக்கான ஒரு நல்ல வழியை காட்டி யாசகம் இனி வேண்ட போகாதீங்கன்னு சொன்னால் வயசு பிள்ளை விட்டு இருந்து ஏதாச்சும் தொழில்கள் பாருங்கள் அப்படி சொல்லி நாங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணி அவங்களோட வீடியோவில் காண்பிச்சிருந்தோம். அட்வைஸ்ன்றதை தாண்டி வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படிங்கிறது நாங்கள் நிறைய பேர் கமாண்டில் கேட்டிருந்து என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு கருத்தாக அது கம்மியாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து தேவாலயத்தில் வந்து ஒரு இடம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து இவங்களுக்கான ஒரு வீடமைப்பு ஒன்று செய்து கொடுத்து நீங்கள் அங்கேயும் அவங்களை இருக்க வைக்கலாம் தம்பி, அவங்க இருக்கும் வரைக்கும் எத்தனை வயசானாலும் இருக்கும் வரைக்கும் அவங்க இங்கே இருக்கிறதுக்காக நாங்கள் அளவு கொடுப்போம் தம்பி, அது எங்களால் முடிஞ்ச ஒரு சேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கமைய தேவாலய வளவுக்குள்ள இவங்களுக்கு ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தோம். வீடுன்னு சொல்கிறத தாண்டி வந்து ஒரு 2 அறைகள் வந்து கட்ட ஆரம்பிச்சிருந்தோம். அது வந்து பாதியிலே நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் வந்து அதை பற்றி தான் நாங்கள் கேட்க போகிறோம். அண்ட் அதை தாண்டி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்க எங்கள்கிட்ட மனதே ரணமாகிற அளவுக்கு சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆனால் முன்னாடி வந்து அந்த அம்மா வந்து எங்ககிட்ட வந்துட்டு அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லலை. அதாவது தாய் வந்து பிள்ளை வந்து ஊனமுற்று பிறந்ததும் உதறி சென்றுட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி வந்து ஊர் மக்களை சொல்லியிருந்தாங்க இந்த ஊனமுற்று பிறந்த குழந்தை வந்து எதுக்காக அந்த பிள்ளைய வந்து கொண்டு வீசுறீங்க அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி பலவிதமாக வந்து ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஊனமுற்று பிறந்த பிள்ளையை வந்துட்டு தாய் மதிக்காட்டியும் தாயை வந்து பெற்றெடுத்த நான் மதிப்போம் அப்படிங்கிறது காரணம் காட்டி அந்த பாட்டி வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கமே தான் இன்னைக்கு இன்னும் சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காண்பிக்கிறேன். இதெல்லாம் பார்க்கறது முன்னால் இவங்க யார் அப்படிங்கிறத வந்து தெரியாமல் பல பேர் இருப்பீங்க. ஸோ அதனால் இவங்களோட ஃபேஸ்டி வீடியோவோட இன்ட்ரோவை காண்பிக்கிறேன், அதை பார்த்துட்டு வாங்க. எப்பவோ நல்லா இருந்த நம்ம சமூகம் இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி போயிருக்குன்னு நீங்க இந்த வீடியோல பார்த்தா நல்லாவே தெரியும். பிள்ளைங்க பிறந்தா பெத்து விடுறது மட்டும் நம்ம வேலை இல்லை, அவங்கள வளர்த்து விடுறதும் ஒரு தாயோட கடமை. ஆனா இங்க பிள்ளை பிறந்து 2 வயசுலேயே விட்டுட்டு போன தாய். ஆனா இன்னைக்கு பிள்ளையோட நிலைமை இதுதான். உங்களுக்கு வயசு எத்தனைக்கா? 22. 22 வயசா? கல்வங்கள் இவட அம்மா அவன் வேற கல்யாணம் கட்டிட்டு போயிட்டான். அப்போ இவ அவங்களோட பேத்தியா? பேத்தி தான். இந்த தாயை வந்து பார்க்காம போனதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு அம்மாவா வந்து நீங்கள் உங்களோட கடமையை செய்றீங்கன்னு சொன்னால் உண்மையில் நான் அதை பெருசாக நினைக்கிறேன். இப்போயாச்சும் அவங்கள்ட்ட அம்மா வந்து பார்க்க வந்திருக்காங்களா? அவங்களுக்கு இல்லை வரல, நான் இருக்காங்க. இந்த 20 வருஷத்துக்கு இன்னும் பார்க்க வந்ததே இல்லை.
இந்த புள்ளை வந்து யாசகம் எடுத்து போனாங்க. நீங்கள் பார்த்துட்டு இன்னொரு லைஃப்பில் போயிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க வந்து எனக்கு கோபம் வருது. ஏன் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க நான் அது யாசகம் பண்ணணும் அப்படி சொல்லி? இது போகாட்டி சாப்பாட்டுக்கு முடியல போனத்தான் இது என்னமா கொண்டு ஆக்கி சாப்பிடுங்க. பிள்ளைய கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் ஒன்று நினைக்கிற இல்லையா வயசு பிள்ளைய நம்ம கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி? அது என்ன செய்கிறேன் பழுத்து கொடுங்க பிள்ளை கூட்டு போகணும் அதுக்கு ஆசைப்பட்டெல்லாம் வாங்கி கொடுப்போம். சட்டெல்லாம் வீட்டில் நான் மூட்டு போட்டு போவேன் ஒருத்தர் இல்லை அதை நான் வந்து பிள்ளைய கட்டு போட்டு போனால் எனக்கு தண்ணி வேணும். இந்தியா பக்கங்களில் வந்துட்டு மும்பை கல்கத்தா அப்படியான பகுதிகளில் தான் இப்படி வந்து நடக்கும். வயசு பிள்ளைகள்லாம் வந்துட்டு ரோட்டோரங்களுக்கு வந்துட்டு யாசகம் பண்ணுறத சொல்லி வாழ்க்கையை அப்படியே வந்து அவங்க அந்த வட்டாரத்துக்கு வந்து கொண்டு வந்து முடிச்சுருவாங்க. பொதுமக்கள் இருக்கிற இடங்களுக்கு நம்ம வந்து யாசகம் பண்ண போகிறோம், அது ஒரு வயசு பிள்ளை நம்ம கூட்டிகிட்டு போனால் நாளைக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் நடந்தால் அதோட வாழ்க்கை வந்து என்ன ஆகும் என்ற வந்து நம்ம யோசிக்கணும். எனக்கு நான் மோசமானாலும் தான் செய்யணும் ஒரு வழியும் இல்லை. ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோட இன்ட்ரோ வந்து பார்த்துருப்பீங்க அண்ட் வந்து கண்டினியூவாக அந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து என்னென்னு தெரியல, இது வந்து கொட்டில் மாதிரி சும்மா கட்டியிருக்கிறாங்க. எதுக்காக என்னதுக்கான்னு சொல்லி தெரியலை. அண்ட் வந்து இந்த ஒரு வளவு, அதாவது இதுதான் சர்ஜரிக்கிற வளவு. அண்ட் வந்து இது முன்னாடி வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு ஃபுட்டேஜை காண்பிக்கிறோம், அதை வந்து பார்த்துட்டு வாங்க. இதுக்குள்ளே போடுறேன்டா பாஸ்டர், எந்த சைடில் வந்து போடலாம்? ஆ அவ்வளோத்துக்கு வேணே இதில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கு. இவ்வளோத்துக்குள்ள மண் போடுறேன்னு சொன்னால் அந்த நின்றுருக்கேன்னு இந்த மட்டத்துக்கு. அப்போ இவ்வளோத்துக்கு மண் போடணும் வேணும். அந்த தெரியுது மட்டம். இது போகும் பறைக்கலாம். இந்த இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிறதானே? வாங்க வெயிலில் நிற்காங்க வாங்க. மழை டைமுக்குள்ளே மட்டும்தான் அப்போ ஃபுல்லாக சிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க சரியான ஒரு பள்ளமாக இருந்தது இந்த ஒரு நிலப்பகுதி. ஸோ இதுக்குள்ள வந்து மண் போட்டு சமப்படுத்திட்டாங்க. மழை பெய்யும் சொன்னாலே இந்த வளவுக்குள்ளே வர்றதா இருந்தால் வந்துட்டு எப்படியும் முடங்கால் தண்ணிக்கு மேலே தான் இருந்திருக்கும். ஸோ அந்தளவு அண்ட் இது வந்து சேச்சு வந்துட்டு இந்தளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம பண்ணி கொடுக்குற வீடு அவங்களுக்கு இதுதான். அம்மா வணக்கம், என்ன செய்றீங்க? யார் இவங்க? எங்க போயிருக்காங்க? தேங்காய் வாங்க போனா? திருவ போனதா? எங்க திருவிழா இல்லையா? அப்ப இவ்வளவுதான் இருக்கிறதா? முன்னாடி இருந்த உழவுக்குள்ள அங்கேயா? இதுக்கு அப்ப இது செய்யணும் வேணும். தகரம் டெம்பர் எந்த தகரங்கள் தான்? யாரு தந்த இந்த தகரம்? இது அங்க கழுவங்கள்ல கிடந்த கொட்டி இல்ல கழுவங்கடி வந்த நாம இதுக்கு தான் நம்ம இது அடிக்கணும் வேணா, காபிசம் அடிச்சு சீட்டு போடணும். பாஸ்டர் இப்ப ஊர்ல நிக்கிறாரா இல்ல பாருங்க போயிட்டு அவரு இந்த இதுக்கு தம்பட்டைக்கு போகணும் வலிக்கிட்டாரு. தம்பட்டைக்கு இப்ப இதுக்கு மேல் வேலை இனி என்ன கோபிசம் அடிச்சு இது போடுறது மட்டும் தானே, போட்டுட்டு இனி பூச்சி வேலை செய்து ஜன்னல் கதவுகள் வந்து போடுற வேலையில் தானே இருக்குது என்ன? ஓகே, அப்ப என்ன சமையல் இன்றைக்கு? சுரக்காய் மட்டும்தான். அரிசி இல்லைம்மா, கூறா கொட்ட அரிசி. என்ன செய்யல. அது சரி. பிறகு நான் கதை ஒன்று கேள்விப்பட்டேன். பழையபடி யாசகம் வேண்ட போறீங்களான்னு சொல்லி. உண்மையாவா? ஒன்றும் இல்லாட்டி என்ன எங்களுக்கு தெரிந்தாரல்ல, உதவி ஒன்றுமே இல்லை. நான் போய் எடுத்துக்கொண்டு தான் நீ சாப்பிடணும். இந்த பிள்ளைக்கு சாப்பாடு வேணுமே. காயில கடந்தே கூட பிடிங்கப்பட்டேன். உங்களோட காயில இருந்தது? பிள்ளோட காயில இது நான் போடுற வள்ளி தான் அவக்கு தான் போட்டிருந்தேன். ஏன் காட்டின? செலவுக்கு இல்லாட்டி என்ன மாதிரி
நான் வரேன் சரி எங்க திருப்பி வாங்க தேங்காய் திருட்டு வரோம் என்ன காதுல புது தோடு வண்டி போட்டிருக்கீங்களா? ம், காட்டிட்டாங்களா இருந்தது? சாப்பாட்டுக்கு இல்லாட்டி என்ன எங்க திருட்டு வரீங்க தங்க அப்ப? பக்கத்து வீட்டில் நைட்டு மழை பெய்யும் போதெல்லாம் எதுக்குள்ள தூங்குறது? சேச்சுக்குள்ள தூங்குறது. சேச்சுக்குள்ள அதுவும் அங்க இருந்து அடிச்சு ஃபுல்லா தண்ணி தூவானம் அடிச்சது என்ன? ஓ, என்ன சொன்னா அது வேலைகள் முடியலையே அது. கதவும் போடல ஜன்னல் போடல சரி சரி, இப்போ ஏன் தோட கழட்டி கொடுத்த நீங்க? சாப்பாட்டுக்கு அவளுக்கு என்ன சாப்பாடு பண்ணு என்ன செய்ய வேணாம். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்று சொன்னா, நாங்கள் உதவி செய்ததுனால சமுர்த்தியை வந்து கட் பண்ணிட்டாங்களா, உண்மையாகும்? அது இல்லை சமைச்சி எனக்கு தரல ஒரு 3-4 மாதமா 4-5 மாதமா கீவார் காசு இல்லை. ஓ, ஏன் இல்லை, ஏன் நிறுத்துறவங்க என்னன்று தெரியாது. அப்ப எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்க ஹெல்ப் பண்ணதால நிப்பாட்டினதா மட்டும் சொல்லி. அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை. ஏன் நிப்பாட்டினு தெரியாது உங்களுக்கு? போய் போட்டா ஒரிஜினல் ஐடென்டி வேணுமா? இல்லையா உங்களுக்கு? இல்லை என்னட்ட இந்த இது முதியோர் ஐடென்டி அவெல்லாம் செய்து போட்டோலாம் அனுப்பி 6ஆம் மாதம் 23ஆம் தேதி என்ன வந்ததான். இன்னும் கைக்கு வந்து இல்லை, இன்னும் காசும் கிடைக்கல ஒன்றும். அப்ப நீங்க கேட்கலையா, நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னால எப்படி ஐடென்டி கார்டு இல்லாம தந்தீங்கன்னு? இந்த முதியோர் சரி, முதியோர் அட்டை இப்பயும் இருக்கு தானே, அப்ப அதை வச்சு ஏன் தரையில தான்? அதுக்கு தரையிடாதான். அப்ப முன்னாடி எப்படி தந்தவங்க? ஆட்ட சொல்லுவோம், ஆட்ட கேட்போம். இப்ப நீங்க இந்த கேள்வியில கேட்கலையா? நீங்க நான் கதைக்க மாட்டோமா? அதுதான் நீ கதைக்காம விட்டா தான் நிறைய பிரச்சனைகள் வருது. நம்ம சில எதிர்த்து கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்டே ஆகணும். ஆரம்பிச்சில் போய் கதைச்சி கேட்டுதான் அந்த போட்டோ ஊற்றி தர சொல்லி போட்டோ ஊற்றி விட்டு இப்போ ஐடென்டி போட்டிருக்காங்க. அது சரி. இப்போ இது வரைக்கும் இந்த வேலைகளுக்கு எவ்வளவு முடிஞ்சது அப்படிங்கிறத வந்துட்டு கேட்கணும்னு சொன்னா பாஸ்டர் கிட்ட தான் வந்து கேட்கணும். பட் வந்து பாஸ்டர் இல்லை போல இருக்கும். உங்கள்கிட்ட வந்துட்டு சொன்ன வர்றதுக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்குன்னு சொல்லி என்கிட்ட இருக்கானங்க சொல்ல மாட்டாரு. சொல்லலை. அவர் சொல்லுவார் நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவு இருந்தால் அதை முடிக்கலாம்னு சொல்லி சொன்னவர் அது இஞ்சல் இல்லை, அதுவும் சொல்லலை. ஓகே, நான் வந்து வெளிப்புறங்களையும் வந்து காட்டி கொடுறேன். இதெல்லாம் பயங்கர பள்ளமாக இருந்தது முன்னாடி வந்து. போன வீடியோ பார்த்துட்டு இருந்தாலே தெரியும். இப்போ கூட வந்துட்டு மழை பெஞ்சதுக்காக வேண்டி இந்த பக்கம் போகுதான். ஓகே, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் சாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி வந்து இருந்தது பள்ளக்கை எப்படின்னு சொன்னால், இதோ இந்த அளவுக்கு இருந்தது பள்ளம். இது வந்து என்னோட இடுப்பளவுக்கு இருக்கும் போல இருக்குது நான் இறங்கினா. அதுக்கு பிறகு தான் இந்த மண்ணை போட்டு வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை கிணறு வந்துட்டு மண் அவங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு சொல்லி தெரியலை. ஆனால் வந்து சேஜ் அந்த பக்கம் இவங்களுக்குன்னு சொல்லி கட்டினது வந்துட்டு இந்த பக்கம். இது வந்து கீழே வந்து பள்ளத்தில் இருந்தால் அஸ்திவாரம் போட்டு எத்தி இந்த அளவுக்கு வந்து கட்டியிருக்கிறாங்க. அத்திவாரம் வந்துட்டு பயங்கர உயரமாக தான் வந்து போட்டவங்க. ஸோ வெளியில் பூச்செடியாட்டியும் வந்துட்டு உள்ளே வந்து வேலையை முடிச்சு உள்ளே பூசி கதவுகளை போட்டு மேலே சீட்டை போட்டு கொடுத்தாலே அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். என்ன சொன்னால் வீடு இல்லாமல் இத்தனை காலத்துக்கு இப்படி தெரியறேன்னு சொல்லி தெரியலைன்னு சொன்னால், சொந்தமாக வந்து வீடு இல்லாமல் இருக்கும்னு சொன்னால் ஒருத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் வந்து சேரலை, வரலை. ஓகே, என் வந்து நான் சொன்ன மாதிரியே தான் வந்துட்டு சில எப்படி சொல்கிற சில சம்பவங்கள் குடும்பங்களில் வந்துட்டு நடக்கும். அப்படித்தான் வந்து இன்றைக்கும் அவங்க கைவிடப்பட்ட அந்த நிலையில் இருக்கிறாங்க. நான் மறுபடியும் இந்த சோட்டா வந்துட்டு உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படிங்கிற வந்துட்டு. இவங்கள்ட்ட அம்மா எத்தனை வயசில் விட்டு போனேன்னு சொல்லி சொன்னீங்க? அவன் வீட்டு போகல 7 வயசு. 7 வயசு. இவங்களை இப்படி இல்லாமல் உங்க ஒரு நல்ல ஒரு நிலையில இருந்தால் விட்டுட்டு போயிருப்பாங்க. நல்ல நிலை இருந்தால் கொண்டு போயிருப்பா வாக்கும். என்ன அது இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி வந்துட்டு அவன் 9 கல்யாணம் கட்டிட்டாவும் அதில் இந்த பிள்ளை அவரை ஏற்றுக்கொள்ளல. அவன் விட்டு இவங்களோட தகப்பன் அவர் 4-5 மாதம் பக்கத்தில் இருக்கிறவங்களே இங்கே சிங்கள பகுதிக்கு தொழிலுக்கு போன திரும்பி வரல. எங்கன்றதே தெரியாது, ஒன்றுமே படிக்கும் எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி போன அப்பாவுக்கு வந்து நடந்துன்றே தெரியும். அப்போ தாய் வந்து உண்மையில பார்த்துருக்கணும் இல்லையா கடைசி வரைக்கும்? அவள் பார்த்துருக்கணும், அவள் பார்க்குறோம் இல்லை ஒன்றும் இல்லை. எப்பயாச்சும் அவட கையில் அவருக்கு ஒன்றும் கிடைக்காது. அவக்கு நீ யாரும் கொடுத்ததை சட்டத்திற்கு வாங்கி தச்சு கொடுப்பாங்க. இப்போ இங்கே வாரவா இல்லை நீங்கள்? வாரல்ல, வர சொல்லி தச்சு கொடுப்பாங்க. இப்போ போகிறவா போக மாட்டேன், இடையில அனுப்பாங்க, உங்கள் வீட்டையும் போக மாட்டாங்க.
எப்பயாச்சும் ஒரு சட்டத்துறை இருக்குது. அவர் ஆனா நான் கேட்குறேன்னு பிறக்க போற பிள்ளை வந்து நம்மளுக்கு பிறக்க போற பிள்ளை வந்துட்டு கருப்பா பிறக்குமா, சிவப்பா பிறக்குமா, இல்ல சில சில இது இல்லாம வந்து பிறக்குங்களா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனா பிள்ளைகள் வந்து எப்படி பிறந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் தாய் தந்தையோட பெற்ற தாய். ஏன்னா பிறக்க போற பிள்ளை உண்மையிலே எப்படி இருக்க போறதுன்றது தெரியாம தான் நான் பிள்ளைய வந்து பெற்றெடுப்போம். பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு பிள்ளை வந்துட்டு கருப்பா இருக்குது, பிள்ளை வந்துட்டு ஊனமுற்று பிறந்திருக்கு அப்படிங்கிறதுல விட்டுட்டு போகணும்னு சொன்னா அது தாயே கிடையாது. அப்படின்னு சொன்னா அப்படியான தாயெல்லாம் வந்துட்டு ஒரு நலன் எதிர்பார்த்து அது மட்டும் இல்லையா, உங்ககிட்ட நான் சொல்றேன், நீ இந்த காட்சி நீங்க தந்தோட்டு போன ஆமா அவளுக்காக 2 புரிஞ்சு கொடுக்கலன்னு எங்களோட துப்புதா கதைக்கல சண்டை பிடிச்சி அவள் என்னோட இப்ப பேசுறதும் இல்லை. அவக்கு எப்படி தெரியும் இந்த பிள்ளைக்கு அவங்க வீடியோல பாத்தியாங்க, வீடியோ பார்த்தவங்களாமா? அவங்க எப்படி சொந்தம் கொண்டாடுவாங்க உங்களுக்கு கொடுக்குற காசுல? அவக்கு 2 புரிஞ்சு கொடுக்கலையா? இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தது நீங்க. அப்ப இன்னைக்கு கொடுக்குற சாப்பாட்டு கண்டு கொடுக்குற ஒரு காசுல அவங்களுக்கே நம்ம பங்கு கொடுக்கணும். அது யோசிக்கணும். நாம் பெற்ற பிள்ளைதாலும் யோசிக்கிறாங்க இல்லையே, நாங்கள் சாப்பிட்டோமா சாப்பிடலையா, வீடு இருக்கா வாசல் இருக்கா, பிள்ளைகள் எப்படி படுக்கிறாங்க இருக்கிறாங்க, ஒரு கவலையும் ஒருத்தருக்கும் இல்லை. ஒரு வார்த்தை பெத்த தாய் உங்களையும் பெத்த பிள்ளை இவங்களையும் வந்து என்னோட இருண்டு சொல்லல. ஆனா இவங்களுக்கு நாங்க வந்து இவங்களை பார்த்து உங்களுக்கு கொடுத்த காசுல வந்து பங்கு கேட்கலாம். ஆனா கூப்பிட்டாலும் நாங்க போக மாட்டோம். ரெண்டா எடுத்த புரிச்சேன் அப்படி. ஆனால் நீங்க கேட்கலையாமே, நான் உங்களுக்கு தரணும் காசுன்னு சொல்லி கேட்கலையா? நீங்க ஏன் கொடுக்கணும் காசு அவங்களுக்கு? இப்போ இது உங்களோட காசுல தான் இந்த ஒரு வீடெல்லாம் இப்ப கட்டிப்படுதுன்றது வந்து தெரியுமா அவருக்கு? நீங்க அந்த காசெல்லாம் அவருக்கு தெரியாது, எல்லாம் கட்டுறாங்க எடுக்கிறாங்க. நாங்க அந்த காசை வச்சு இந்த இடையெல்லாம் திடீர்னு ஜோக்கு பண்ணின்ற நினைப்பா, இல்லை நகை வாங்கி ஒன்றும் தெரியா. எனக்கு 2 காசு பிடிச்சி தந்திரிக்கலாம் தானே வேண்டதாமட்ட. ஓகே, அந்த பக்கம் பயங்கர வெயில் அடிச்சிட்டு இருந்தது உங்களுக்கு வீடு கட்டிப்பட்டு கொண்டிருக்க சைட் வந்துட்டு. ஸோ இதை வந்துட்டு சர்ச்சு இதுக்குள்ளதான் வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்காக வேண்டிய ஆட்கள் வருவாங்க. அண்ட் வந்துட்டு இவங்களோட அந்த பழைய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த இருந்த ஊர்லேருந்து அங்கே ஐயங்கனி அங்கம்மா கழுவங்கனியா நாங்கள் அங்கே இருந்த சாமான் கழுவங்கனிலேருந்து சாமானை வந்து கொண்டு வந்து இதுக்குள்ள வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது ஆட்கள் வரும்போது இருக்க இல்லாது. இதே வந்து பாருங்கள், வேறு ஆலயங்களோ வேறு தேவாலயங்களோ வந்துட்டு இப்படி உள்ளலாம் வந்துட்டு அலோவ் பண்ணி இருக்க விட மாட்டாங்க. ஆனால் இது வந்து சேர்ச்சால வந்துட்டு பண்ணுற ஒரு புண்ணிய காரியம். புண்ணியம் என்று சொன்னால் இதுக்குள்ளே வந்துட்டு இப்படி அலோவ் பண்ணி விட்டுருக்கிறது, அது வந்துட்டு இதுக்குள்ளே இந்த வளவுக்குள்ளே இடம் கொடுத்து பின்னால் அது பண்ணுறதும் ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்படின்னு சொன்னால் அவங்களா தான் வந்து இவங்களுடைய நிலைமை அனுப்பிச்சு இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரச்சனை இல்லை. ஆலயம் அப்படிங்கிற வந்து இருக்கிறது எதுக்காக வேண்டி, கடவுள் செய்கிறத கடவுளுக்கு நிகராக இருந்து நம்ம பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி தான். ஸோ கடவுள் நேரடியாக வந்து எப்போவுமே பண்ண கொடுக்க போகிறதுக்கு வந்து கிடையாது. எப்பயுமே அது வந்து ஒரு மனித ரூபத்தில் தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தேவாலயத்தில் வந்து ஒரு குடும்பத்தை வந்து வாழ வைக்கிறாங்கன்றது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ வந்து நாங்களும் வந்து தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். அண்ட் வந்து நான் கேட்குறேன் வந்து, அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட பிள்ளை வந்து இப்படி பிறந்திருக்க நீங்கள் என்ன செய்திருப்பீங்க? விட மாட்டேன். நான் தான் எனக்கு தரணும், இந்த பிள்ளை நான் எடுக்கணும், இந்த பிள்ளைய நான் வளர்க்கணும். இந்த பிள்ளைய பிறந்த இடத்துலேயே கொஞ்சம் வச்சுனோம். யாரு ஆக்கள் சொன்னவங்க, இந்த பிள்ளை நாங்கள் என்ன இப்போ இவ்வளோ ஒரு ஆளு, இந்த கால் நரிங்க, இந்த கால் நரிக்க முழங்காலத்திலே இதுக்குள்ளே இருந்து இந்த வட்டிக்காங்க வருங்க. மற்றது என் பிள்ளை பகரு இவ்வளவு நெடுப்பதில்லை. இங்கே இருந்து இங்கே அவங்கெல்லாம் ஆப்ரேஷன் அக்கா ஒரு வாசல் துப்புரா இல்லை. 2 வயலில் வட்டி 4 வயலாக மூடினவங்க பை வச்சுட்டு இருந்தவங்க வகுத்துல. அப்போ இது வந்து மற்றவங்க சொன்னவங்களா வந்துட்டு பிள்ளைய இதே சொல்லி பிள்ளைய கொள்ள சொல்லி சொன்னவங்க? ஊரில் உள்ள அகல் அங்கே முன்ன இருந்த இடத்துல. அப்படி பிள்ளைய வந்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னவங்களுக்கு என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன், நான் வளர்ப்பேன், நான் பிஜே எடுத்தேன்னா நான் வளர்ப்பேன். ஓகே, அப்போ முழுசாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க தானே, அவங்கள்ட்ட என்ன சொன்னீங்க? அவங்கள்ட்ட முழுசான தெய்வம் ஒரு பேரும் ஒரு கதையும் கதைக்க தேவையில்லை, எனக்கு கடவுள் தந்த பிள்ளை நான் வளர்ப்பேன். அப்போ உங்கள்ட்ட தாய் என்ன சொன்னவங்க அப்படி ஆக்கள் சொன்னது? அவள் விட்டுட்டு போயிட்டாவேம்மா. அப்போ சீன் என்னன்னு சொன்னால் வந்துட்டு பிள்ளைய வந்து பெற்றுட்டு பிள்ளை வந்துட்டு இப்படி ஊனமிட்டு பிறந்தனால தாய் வந்து விட்டு அரிச்சிட்டு போயிட்டா. ஆஸ்பத்திரியில் கூட வச்சிருக்கல இந்த பிள்ளைய உடனே டிக்கெட் வட்டி அனுப்பி போலீஸ் மாட்டு வேறாவது போலீஸ் மாட்டு ஆட்டோ ஓடி இந்த பிள்ளைய தாய் வந்து போயிட்டா. இல்லை அவவா பிள்ளைய தூக்கிட்டு கொண்டு போய் சொல்லிட்டு ரெட்டிட்டாங்க. அவள் 3 வயசு மட்டும் கொண்டு இந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சிருந்தா அந்த பிள்ளையோட உதவிக்கு இருந்தவன் கொழும்புல வேறு சிலவெல்லாம் 3 வயசு வரைக்கும் தான் இருந்தவன். அப்போ அந்த 3 வயசுக்குள்ள அப்போ ஊர்க்காரங்களை வந்து சொன்னா வந்து பிள்ளைய கொண்டுடுங்கன்னு சொல்லி அது பிறந்து அங்கே கொண்டாந்தா அப்படியே சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளை உங்களுக்கு என்னட்டி இது என்னைய போகிறேன் அப்போலாம் அழகு நிறைய போட்டோ எல்லாம் கிடக்கு காட்டுவேன்னா நேரம் மந்தையில்ண்டா
இதில் என்னென்னு சொன்னால் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஊர்க்காரங்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் வந்து பிறக்கிறதுன்றது வந்து வரம். அது ஒரு சில இதுகள் இல்லாமல் பிறக்கிறன்றதை வச்சுக்கொண்டு அவங்கள உயிரை எடுக்க சொல்கிற வந்துட்டு யாருக்குமே உரிமை கிடையாது. உரிமை இல்லை. இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, உண்மையில் ஒரு குழந்தை வந்து ஊனமுற்று பிறக்குதுன்னு சொன்னால் கொண்டுருங்கன்னு சொல்கிற அளவுக்கான உரிமை வந்து யாருக்குமே கிடையாது. அது நியாயமான ஒரு வார்த்தையும் வந்து கிடையாது. இதே இது வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து இப்படி ஊனமுற்று தெரிஞ்சு பிறந்திருந்தா நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு உங்களோட பிள்ளைகள் வந்து கொண்டு இருங்கன்னு சொல்லுவீங்களான்றதை வந்து யோசிச்சு பாருங்க. எனக்கு ஏன் நீங்கள் போன வாட்டி இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லலை? நீங்கள் சொல்லலைம்மா, எனக்கு மனம் அர்த்தம் சொல்கிறதுக்கு. இந்த பிள்ளைய நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுப்பேன் தெரியுமா. நான் வீட்டு வேலை செஞ்சாமா இந்த பிள்ளைய கொழும்பு கொண்டு வந்தால் அவள் வாழில் வச்சுட்டு இங்கே வந்து உழைச்சி சாப்பாட்டுக்கு செலவுக்கு அங்கே வர செலவுக்கெல்லாம் காசு கொண்டு போட்டு வாழணும். இந்த பிள்ளைய எனக்கு தரணும், இந்த பிள்ளை எனக்கு உதவிக்கு வேணும். இப்போ இந்த பிள்ளை எல்லாத்தையும் நான் தனியாக தானுவேன். கண்டிப்பாக நான் தனியாக தான். இந்த பிள்ளை இருக்கிறபடியா எனக்கு எவ்வளோ உதவின்னு தெரியுமா. நான் படுக்கையில் விழுந்தா அந்த பிள்ளை சமைக்கும், தண்ணி வச்சு தரும், சட்டியை தள்ளும், எல்லா வேலையும் செய்ய எழுப்ப மாட்டேன். எனக்கு தலை சுத்துக்கிறது போனால் சட்டி தான் எடுப்போம் இல்லையா, வேறு ஒரு வேலையும் நடக்காது. இந்த பிள்ளை தான் எல்லாத்துக்கும் எனக்கு பாருங்க. 23 வயசு. 23 வயசு. 23 வயசு. அழாதீங்கம்மா. உண்மையில் எனக்கும் பிள்ளைங்க கொள்ளுது. அதாவது அம்மாவுக்கு எதாவது ஒன்றுன்னு சொன்னால் பிள்ளை தான் பார்க்கணும், பிள்ளைக்கு எதுன்னு சொன்னாலும் வந்து அம்மா தான் பார்க்கணும். இதுக்கு இடையில் உங்கள்கிட்ட மகள் தான் அந்த பிள்ளைன்ற தாய். ஆனால் பார்க்க வேண்டியவங்க வந்து கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் பாட்டி வந்து இப்போ பிள்ளையை வச்சு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எங்கேயும் நடக்கக்கூடாத ஒரு கவலை. நான் அப்போ இருந்தே நான் சொன்னேன், நான் வந்து இவங்களை பார்த்துடனே வந்து சொன்னேன்னா உங்களுக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஆச்சு சொன்னால் அந்த பிள்ளையோட எதிர்காலம் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அதுக்காமே தான் நிறைய பேர் வந்துட்டு சொன்ன கருத்துக்களுக்கு மம்மியை அண்ட் வந்துட்டு தேவாலயத்தினால் இந்த ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டதுனாலே வந்து நாளைக்கு இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் பிள்ளை வந்து தன்னந்தனியாக அதை பார்த்துக்கொள்கிற அளவுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்களை கற்று வச்சு கொண்டிருக்கு. தானே சமைக்க தெரிஞ்சது, அதே மாதிரி கிணத்துல தண்ணி அழுவா, குளிப்பா, உடுப்பு கழுவா, எல்லா வேலையும் செய்வாங்க. அதாவது ஒன்று தேங்காய் புளிய மாட்டா, மீன் வெட்ட மாட்டா, மற்ற எல்லாம் செய்வான். அந்த 2 தான் செய்ய மாட்டேன். 2 செய்யலா. கை அந்த தேங்காய் புளிஞ்சி கேளா, மீன் சின்ன மீன்டா வெளியாக்கி கொள்ளுவான், பெரிய மீன் பட்டிக்க மாட்டான். ரைட்டு சொன்னால் அந்த கையாலே வந்துட்டு தண்ணி அழுறாங்கன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்கள் இன்ட்ரோவிலே வந்து பாருங்க. அதை இந்த கையை தண்ணி அழுற இந்த கபரு பிடிக்கிறது தானே. அதுல 4 விரல் தான் இருக்குது. 4 5 2லே 4 தான். உங்களுக்கு பேர் உடம்புல ஏதாச்சும் நோவுகள் இருக்கிறதா? இப்ப அந்த ஊசி போட்ட பிறகு என்னம்மா, என்ன ஊசி? இந்த கொரோனா ஊசி போட்டாங்களே, அதுக்கு பிறகு சரியான வருத்தம் 2 பேருக்குன்னா. அவாக்குமா? ஓ, அவக்குன்னா 3 ஊசியும் போட்டவங்க. ரைட் அழாதீங்கம்மா. அப்போ வீடியோ பார்த்துட்டு வந்து போல நடந்திருக்கு. தாய் வந்து கேட்டிருக்காங்க என்ன? அந்த தாய்கிட்டையும் நான் கேட்குறேன், இவ்வளோ நாளும் வந்து உங்கள்கிட்ட கண்ணுக்கு தெரியாத பிள்ளை வந்துட்டு பிரச்சனை. நீங்கள் எப்பயாச்சும் பெத்த பிள்ளை இருக்குன்ற ஒரு ஞாபகத்தில் வந்து நீங்கள் ஒரு சோட்டி துணியாச்சும் வந்து வேண்டி கொடுக்குறீங்க பாருங்கள். இது வரைக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் அதுக்கு. ஆனால் ஒரு தாயாக இருந்தால் பெத்த பிள்ளைக்கு நம்ம எத்தனையோ வருஷத்துக்கு வருஷத்துக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு உடுப்பாட்டு அனுப்பிடுவாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. உடுப்பாடு வந்து கொடுப்பு என்ன சொல்கிறது வந்துட்டு உடுப்பு சாதாரணமாக யாருக்கு தெரியாதவங்க கூட அந்த ஒரு உதவி பண்ணுறாங்க. அப்போ பெற்ற தாய்க்கும் அடுத்தவங்களை உதவி செய்கிறதுக்கு வந்துட்டு வித்தியாசம். அப்போ உங்களை வந்து அடுத்தவங்களா பார்க்குறதா இல்லை பெற்ற தாயாக பார்க்குறதா? பெற்ற தாயின்னு சொன்னால் வந்து உடுப்பு மட்டும் வேண்டி கொடுத்து எங்கே ஒரு தூரத்தில் வச்சு பார்க்குறவங்க கிடையாது. இது உங்களுக்கு பெரிய குடும்ப கஷ்டம் ஒன்றா பிரச்சனை இல்லை வந்துட்டு பிள்ளைகளை வந்துட்டு ஒரு ஏஜ் வரைக்கும் வந்துட்டு நம்ம ஒரு ஆசிரமத்தில் நிப்பாட்டி படிப்பிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் அந்த ஏஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கூட தான் வச்சுப்பாங்க. அதுதான் நிறைய இடங்களில் வந்து நடக்கிறது. அதாவது ஆசிரமத்தில் பிள்ளைகளை விட்டு படிப்பிக்க வைக்கிறது. ஆனால் நீங்கள் பண்ணது அப்படி கிடையாது. பிள்ளை வந்துட்டு ஊனமுற்று பிறந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சதும் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு வயசோட வந்து பிள்ளையை விட்டு அறிஞ்சிட்டு நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணிட்டீங்க. இன்னும் உங்களோட அடுத்த ஒரு வாழ்க்கையை ஜோதிச்சிங்களே தவிர உங்களுக்குண்டு வாழ்க்கையாக இருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையை வந்து நீங்கள் நினைச்சு பார்க்கல. ஸோ இந்த ஒரு தாய் வந்து இப்படியான தவறான முடிவுலேருந்து எடுத்துடவே கூடாது. ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ வீடுதலுக்கு வந்துட்டு இது வரைக்கும் எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பாஸ்டர்கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்போம். இடையில இன்னும் ரோட்டில் சந்தியில் அங்கே கண்டா அவளோட கையில் காசு இருந்தான்னு ஒரு 50 ரூபா காசு கொடுப்பாங்க தாய். தாய். ஓகே, பாஸ்டர் வந்து ஃபோன் ஆன்சர் இல்லை. நீங்கள் இப்போ வந்து உங்களோட மகளை விட்டு கொடுக்காம பேசுகிறீங்கம்மா. ஆனாலும் வந்து நான் சொல்கிறேன் வந்து தாய்ங்கிறத வந்துட்டு உடுப்பு வண்டி கொடுக்குறது தூரத்தில் வந்து மற்ற விஷயங்களை பார்க்குறவங்களே கிடையாது. கிட்ட பிள்ளைங்களை வச்சு பார்க்குறது தான் தாயோட ஒரு தலையாய கடமை.
இப்போ பிள்ளைகளுக்காக பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கிறதுக்காக அந்த தாய் வந்து வெளிநாடுகளில் போய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோன்னா பிரச்சனை இல்லை. இதே நாட்டில் இருக்கிறா இன்னொரு வெட்டிங் முடிச்சிட்டு இருக்கிறா இந்த பிள்ளைய வந்து பார்க்காம, அப்போ அவங்கள்ட்ட ஒரு சந்தோஷ லைஃப்பை வந்து பார்க்குறாங்களே தவிர பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக இருக்கணுமன்றதை வந்து பார்க்கல தானே. ரைட், ஓகே, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நாங்களும் வந்து அப்படியே கைவிட்டுடக்கூடாது. நாங்கள் நினச்சது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலையை வந்துட்டு எவ்வளோ வேகமாக முடிக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் அரைகுறையோட வந்து நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் இவங்களுக்கான ஸ்பான்சர்லாம் வந்து டெய்லி நின்றுட்டாங்க. கண்டினியூ பண்ண யாருமே வந்து வரலை. ஆனால் ஆரம்பத்தில் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அந்த டொனேட்டை வந்து பண்ணிவிட்டு பிறகு எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. தம்பி வந்து அவங்களுடைய நிலைமையை போய் பாருங்கள், அவங்க மறுபடியும் வந்துட்டு யாசகமெண்ட்ட போகிற நிலையில் இருக்கிறாங்களா, அது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி வேணாம் தான், சாப்பாடு இல்லாட்டி என்ன, இந்த பிள்ளைக்கு சாப்பாடு வேணும். விடியத்தில் பீவா அம்மா வாங்கி அடிச்சு விட்டான், இல்லாட்டி கடைச்சதையும் பிள்ளைண்டி குடிக்க மாட்டான். டீராமன் அப்படி பழக்கி போட்டோம்மா. என்ன நான் நல்லா பாடுபட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. உடுப்பு 4000 5000 உடுப்பு கண்டால் எனக்கு வேணும். இந்தியாக்காரன் வாங்கி கொடுத்து போட்டால் எனக்கு இப்போ வாரேன்னு கேட்டு நான் சேர்த்து கொடுக்குறேன் பிள்ளைகிட்ட உடுப்பு காசு. வீட்டு விளங்குதுமா. ஸோ அதனால தான் வந்து ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க, தம்பி போய் நீங்கள் அவங்கள ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, எங்களால் முடிஞ்சதையும் நாங்கள் மறுபடியும் பண்ணுறோம், முடிஞ்சால் வேறு யாருக்கிட்டையும் ஹெல்ப் பண்ண கேட்டு வந்து வீடியோ ஒன்று வந்து போடுங்க தம்பி அப்படின்னு எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காமே நாங்களும் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வெளிக்கிட்டு வந்திருந்தோம். அப்போ பாஸ்டர் இருந்திருந்தால் எவ்வளோ பட்ஜெட் இது வரைக்கும் முடிஞ்சது அப்படின்டா இவங்களுக்கு சேர்ந்து டொனேஷன் எல்லாம் வந்து கொடுத்துட்டு நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து முடிச்சு தான் கடைசியாக வீடியோலாம் முடிச்சுட்டு இருந்தோம். அது வந்து இடையோடு வந்து நிற்கும் அப்படி சொல்லி எங்களுக்கும் தெரியாது. அப்போது எங்களுக்கு பாஸ்டரும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எவ்வளோ முடிஞ்சது, இன்னும் எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அம்மா வந்து இப்போதைக்கு வந்து நிறுத்தப்பட்ட வேலைகள் வந்து திரும்ப ஆரம்பிங்க அண்ட் வந்து இந்த வீடியோ போய் மறுபடியும் பண்ண சொல்லியிருந்து அந்த அண்ணாக்கள் வந்துட்டு ஒரு உதவி பண்ணுவாங்க. அண்ட் எங்களால் முடிஞ்சது இப்போ திரும்ப வந்து வேலைகளை தொடங்குறதுக்கு இதில் ஒரு அமௌண்ட் இருக்க எவ்வளோன்னு சொல்லி தண்ணி பாருங்கள். முப்பத்தி 35,000 வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு 35,000 வந்து வச்சு மறுபடியும் வேலையை ஆரம்பிங்க. நான் இனி வரப்போகிறது மழை, என்ன நடக்கும் எது நடக்கும்ன்றது தெரியாது. இப்போ நீங்கள் இந்த 35,000 வச்சு மரம் இதில் வந்துட்டு சீட்டு எவ்வளோ போட முடியுமோ அதை வந்து விசாரிங்க. பாஸ்டர் வந்துட்டு எங்களுக்கு ஒரு வாட்டி கால் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் பாஸ்டர் கூட வந்து பேசி நம்ம எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத. அண்ட் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இவங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு அந்த வேலைகள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தாய் வந்து பண்ண முடியாத வந்துட்டு நீங்கள் தாய் ஸ்தானத்துலையோ இல்லைன்னு சொன்னால் அப்பா ஸ்தானத்துலையோ இல்லைன்னு சொன்னால் அண்ணங்க தம்பி ஸ்தானத்துலையோ இருந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து பண்ணி கொடுக்கலாம். அது பெரிய ஒரு புண்ணியமாக அமையும். ஸோ வந்து யாராச்சும் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி எங்களோட டிஸ்பிளே திட்ட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மிகப்பெரிய தொகை எப்படி முடிய போகிறது கிடையாது. எப்படியும் ஒரு இன்னுமே வந்துட்டு ஒரு 1.5 லட்சத்துக்குள்ள அப்படி தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் பூசி அவங்களுக்கு அதுக்கு லைட் அப்படி ஏதாச்சும் செட் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் ஸோ வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட் தான் முடியும். அண்ட் வந்து இவங்க மறுபடியும் யாசகம் போய் எடுக்காத அளவுக்கான ஏதாச்சும் வித்தியாசமான ஒரு ஹெல்ப் ஆகுது. சாப்பாட்டுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? எங்கள் ஒரு 15,000 ஓகே அப்படின்னு சொன்னால் மாதம் ஒரு 15,000 இல்லைன்னு சொன்னால் 10,000. நீங்கள் யாராச்சும் இதை பொறுப்படுத்து மாதம் மாதம் இவங்களுக்கு இந்த ஒரு தொகை அமௌண்ட்டை வந்து அனுப்ப போகிறீங்க அப்படி சொன்னால் வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்ன சொன்னால் இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் களுவாஞ்சோடி பொதுச்சந்தையிலேருந்து ஒரு பாட்டியை காண்பிச்சிருந்தோம், கருவாட்டு வித்த பாட்டி, அதாவது மனம் நலம் பாதிக்கப்பட்ட மகனும் இருக்கிற ஃபேமிலி. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் மாதம் மாதம் ஒரு 20,000 உதவி ஒரு அம்மா வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க. லண்டனில் இருக்கிற செல்வராணிங்கிற ஒரு அம்மா, அவங்க மாதம் மாதம் அவங்களுக்கான ஹெல்ப்பை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கேம்பில் இருக்கிற ஃபேமிலி அண்ட் இன்னும் 2-3 ஃபேமிலி, அதாவது படிக்கிற பிள்ளைகள், அதே மாதிரி இப்படி சாப்பாட்டிற்கான தட்டுப்பாட்டோடு இருக்கிற ஃபேமிலிகளை வந்துட்டு சொல்லப்போனால் தத்தெடுக்கிற மாதிரி தத்தெடுத்து இது வரைக்கும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி கொண்டிருக்காங்க மாதம் மாதம். ஸோ அப்படி யாராச்சும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கான ஹெல்ப் பண்ண போகிறதா இருந்தாலும் கூட வந்து நீங்கள் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து இந்த ஒரு உதவி கூட பண்ணதமா அவங்களும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க, இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்வீஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலி தான், அவங்களோட பேர் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸ்வீஸில் பிஎஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்க, அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் வந்துட்டு AGAKV அப்படிங்கிற அவங்கள்ட்ட அந்த ஒரு ஸ்பெல்லிங்கை மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காமே தான் நாங்கள் சொல்கிறோம். AGAKV அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி தான் வந்துட்டு ஸ்விஸில் BSI சேர்ந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த ஒரு 35,000 வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் நன்றிகள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவங்களுக்கு சொல்லலாம். அவங்களுக்கு எனக்கு மனம் நன்றி. எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சவங்களுக்கு எனக்கு கோடான கோடி நன்றி. ஓகே அன்பந்தி, எங்களை சாப்பாட்டால் வெள்ளம் எங்களுக்கு அது வேறு வழியே இல்லை. இதுதான் எங்களோட கஷ்ட நிலையில தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல் மிச்சமாக கதைக்கல.
ஓகே அண்ட் வந்து எங்களோட சார்பில் வந்து அந்த ஃபேமிலிக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் நான் சொன்ன மாதிரியே இவங்களை பொருட்படுத்தி யாராச்சும் மாதம் உங்களோட சாப்பாட்டுக்கான ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அண்ட் இன்றைக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கான காரணம் யாரோட ஒரு மனசு வந்து புண்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால் பெற்ற தாய் வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஊர்க்காரங்களும் வந்து பிள்ளையை வந்து கொண்டெறிஞ்சு விட்டுருங்க அப்படி சொன்னதுக்கப்புறமா வந்து ஒரு பாட்டி என்கிற ஸ்தானத்தில் வந்து ஒரு பாட்டியாக வந்து அந்த பிள்ளையை வந்து வளர்த்தது வந்து பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கே அந்தளவுக்கு ஒரு மனிதம் வந்து இருக்கும்போது நம்மளால் முடிஞ்சதையும் நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பெற்ற தாய்க்கு இல்லாத ஒரு அக்கறை கூட இந்த ஒரு பாட்டிக்கு இருக்கிறதுன்ற வந்து இவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காமிச்சிருந்த இந்த ஒரு காணொலி வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் ஊர் உலகத்தில் இந்த மாதிரி 1000 நடக்குது. பட் வந்து இனியும் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய பேர் இந்த காணொலியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.